வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, இன்று என்னை வணங்கியும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய். அதுவரை காத்திரு குழந்தையே. என் பிள்ளையே, காலம்தான் தீர்மானிக்கும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். நீ நம்பிக்கையோடு காத்திரு. உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை. உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல். தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும். என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நீ உன்னுடைய கடமையை செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நீ தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் மிக தொலைவில் இல்லை. நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன் நம்பிக்கை, பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து பின் வாங்காதே. நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உனது கர்ம பலன்களை அளித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லவே போராடி கொண்டு இருக்கிறேன். கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய். நீ என் குழந்தை. உன்னை பாதுகாப்பது என் கடமை. உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா? பொறுமையாக இரு. நம்பிக்கையோடும் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே. என் ஆசி என்றுமே உனக்கு உண்டு. நான் அடிக்கடி கூறுவது முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று. மனம் தளராதே, நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னோடு இருப்பேன்.